என்னுடைய பயணத்தையே காந்தாவுக்கு முன் காந்தாவுக்கு பின் அப்படின்னு மாற்றலாம். அந்த மாதிரி ஒரு மனநிலை. இதே தேட்டரில் சுப்பிரமணியபுரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அந்த ஃபீல் இப்போ வந்தது. அது நம்மளை தாண்டி ஒன்று செய்யும். அது ஒரு சில படங்கள் தான் செய்யும். இந்த மாதிரி படைப்புகள் காலத்துக்கும் அழியாமல் இருக்கும். இந்த மாதிரி படைப்புகளுக்குள்ளே நாம் இருக்கிறதெல்லாம் பெருமை. காந்தாவுக்குள் நான் இருக்கிறது பெருமை. என் பிள்ளை மகாதேவனோடு நடித்தது பெருமை. இன்னொரு பிள்ளை குமாரியோடு நடித்தது பெருமை. என் தம்பி ராணாவோடு இருந்தது பெருமை. இன்னொரு தம்பி செல்வாவோடு பயணப்பட்டது பெருமை. ரொம்ப நிறைவாக இருக்குது. போதுண்டா அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சு. அப்படி ஒரு படைப்பு. ஏன்னா அந்த ஐயாவை கண்டுபிடிக்கணும் பாரு டைரக்டர். ஐயாவை கண்டுபிடிச்சோம். கிட்டத்தட்ட 2022 என்கிட்ட பிரசாந்த் சார் அனுப்பிச்சி விட்டார். அவரை கதை கேட்டாச்சு. ஒரு சில கதைகள் தான் நம்மளை சாப்பிட விடாது, தூங்க விடாது. அப்படி கதையை சொல்லிவிட்டு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிட்டார். படித்து முடித்ததுக்கப்புறம் நான் தூங்கலை, சாப்பிடல, சுற்றி வந்துட்டுருக்கேன். இந்த படத்தை எப்படியாவது சீக்கிரமாக எடுத்துருங்கன்னு. எடுக்கவே மாட்டுறாங்க, ஆரம்பிக்கவே மாட்டுறாங்க. நிஜமாகவே நம்ம இருக்கோமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். திரும்ப மெதுவாக டைரக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். செல்வா அப்படின்னா ஐயா அப்படின்பாரு. அவர் ஐயான்னு கூப்பிட்டு அப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போச்சு. திடீர்னு பிரசாந்த் சாருக்கு அடிப்பேன். அவரும் ஐயாம்பார். அப்போ இருக்கோம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போய் கடைசி அப்புறம் தான் செட்டில் பேசும்போது மகாதேவன் ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன மகாதேவன் சொல்கிறது நான் அவரை சொல்கிறேன், துல்கர் சாரை சொல்கிறேன். ஏன்னா அந்த மகாதேவன் அப்படின்ற பேரை ஒரு முறை உச்சரிக்கும் போதும் என் ஆத்மா அவ்வளவு மகிழ்ச்சி அடையும். அப்படி உச்சரித்த ஒரு இடம், ஒரு தருணம். அவர் சொன்னார், நீங்கள் 2022 தானே, நான் 2019 வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. உங்களை விட நான் 3 வருஷம் முன்னாடி அப்படின்னாரு. ராணாட்ட பேசினா 16ன்றாரு. என்னையா நடக்குது? அப்படி அதாவது ஒரு படைப்பை நாம் இயக்குவது வேற, படைப்பு நம்மை இயக்கும், நம்மளை ஓட விடும், அழுக விடும், கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும். அது தன்னை உருவாக்கிக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே ஓட விடும். அதுதான் உண்மையான படைப்பு. அப்படி காந்தா எங்கள் எல்லாத்தையுமே ஓட விட்டுச்சு.